அப்ப அந்த இசை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு என்னுடைய கான்சர்ட் பிக்சர்ஸ் எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப அருவருப்பா இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய மியூசிக் கேட்க தான் வராங்க கான்சர்ட்டுக்கு, பட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம இசையை உட்காந்து கேட்கறாங்க, பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வராங்க, மியூசிக் தான் கேட்க வராங்கன்னா கூட என்னதானே பாக்குறாங்க, 3 மணி நேரம் என்னதானே உட்காந்து பாக்குறாங்க, பட் நானும் கொஞ்சம் பிரசன்டபிளா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லாமே சேர்ந்துதான் சரி ஒன் ஃபைன் டே ஓகே இன்னைக்கு நான் கடைசியா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இந்த உணவுலாம் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாப்பிட்டு தண்ணீர்லாம் விட்டு முடிச்சு ஓகே அதுக்கெல்லாம் பயங்கரம். நான் வந்து பயங்கர ஃபுட்டி, அந்த அளவுக்கு ஃபுட்டி. கண்ணீர் விட்டு இதான் கேட்கிறேன். ஆமா அவ்வளவு சீரியஸ், நான் எக்ஸாஜரேட்டே பண்றேன். இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும், அங்கதான் போய் சரி உட்காந்து இன்னைக்கு இதை சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலே மூட்டான்னு வச்சுங்க, இப்படி கண்ணீர் விட்டுதான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுலாம் சொல்லிட்டு போவாங்க. 120 கிலோ இருந்தேன், இப்ப நான் 70க்கு வந்திருக்கேன். ஸோ அந்த 50 கிலோ என்னுடைய உடல்ல இருந்து அந்த 50 கிலோ தூக்கி நான் வெளில வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமான ஒரு ப்ராசஸ். எத்தனையோ வாட்டி நான் மயக்கடிச்சு நான் ஜிம்ல விழுந்திருக்கேன், நான் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க, லோ சுகர் ஆயிடும். இது எல்லாமே வந்து நடக்கும். இந்த ப்ராசஸ் வந்து அதுக்கு ஒரு மைண்டா நம்ம நீங்க சொல்ற மாதிரி மைண்டா நீங்க ப்ரிப்பேர் ஆகலாம், இதுக்குள்ள இறங்கவே முடியாது. சில பேர் ஒண்ணு டக்குன்னு நான் 1 மாசத்துல நான் 5 கிலோ கம்மிப்பேன், 1 மாசத்துல எப்படின்னு, அதுவும் சரியும் கிடையாது சார். உங்களோட ஹெல்த்தியான நீங்க டயட்டுக்குள்ள நீங்க சாப்பிட்டு ஹெல்த்தியா குறைக்கிறது தான் வந்து முக்கியமே ஒழிய ரொம்ப ராப்பிடா டக்குன்னு நான் வந்து ஓகே நான் வே ப்ரோட்டீன்லயே வாழ்வேன், நான் அதுலயே வந்து சாப்பிடுவேன், நான் வந்து ஒர்க் அவுட் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து 3 மணி நேரம் பண்ணுவேன், அதெல்லாம் தேவையில்லை. நீங்க டிடிஎஸ் அப்படி பண்ணிக்கவும் பண்ணிக்காது. இப்போ சமீபத்துல ஒரு பெரிய நடிகருடைய மரணமும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸஸ் ஒர்க் அவுட்டும் வந்து தேவையில்லை. உங்க உடலை நீங்க சரியா வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒர்க் அவுட்டை வந்து ஒரு நார்மல் டியூரேஷன் நீங்க பண்ணினாலே வந்து போதும். மைனா கும்கி வந்திருந்த சமையல் தான் வந்து ரம்மின்னு ஒரு படம் பண்றேன், கூட மேல கூட வச்சு ஒரு பாட்டு, அதுல விஜய் சேதுபதி சார் அப்போ வந்து யாருமே தெரியாது, அப்போ பீட்சா கூட வெளியே வர அந்த டைம்ல. இதெல்லாம் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்ல வந்து பண்றோம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே விஷயம் தான், மியூசிக்கோட நான் இருக்கணும். நான் காலைல ஸ்டுடியோ வர 10 மணிக்கு வரேன், ஈவினிங் நான் 8-9 மணிக்கு என் ஒர்க்கை முடிச்சுட்டு போறேன். நான் சொல்ற பேட்டர்ன் வந்து ஏறக்குறைய ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இருக்கும். ஒரு 10 மணிக்கு வரேன்னா ஒரு 1 மணிக்கு நான் லஞ்ச் பிரேக் எடுப்பேன். அதுவும் என் ஸ்டுடியோவும் வீடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தெருவு. இப்போ வந்து இறங்கினா போனா சாப்பிடனா வந்தேன்னா ஒரு 2:30 மணிக்கு திருப்பி ஸ்டுடியோக்கு வந்தேன்னா நைட்டு 8-8:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபேமிலி டைம். இதுதான் வந்து ஒரு ஸோ இதுக்குள்ள எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் ஸ்டுடியோவுக்கு வந்து நான் இசையோட இருப்பதுதான் எனக்கு உச்சக்கட்ட சந்தோஷம். நான் இன்னைக்கு வந்து ரஜினி ஐயாவோட திரைப்படங்கள் நான் பண்றேன்னா, நான் வந்து விஜய் சாரோட திரைப்படம் நான் பண்றேன்னா, அஜித் சார் திரைப்படம் பண்றேன்னா, இல்லாட்டி ஒரு நியூ ஃபேஸ் திரைப்படம் பண்றேன்னா எனக்கு அது தேவையே இல்லையே. என்னுடைய நோக்கம் வந்து நான் டிஇமான்ற ஃபோல்டருக்கு தான், நிறைய இன்டர்வியூல சொல்றது அதுதான், டிஇமான் ஃபோல்டருக்கு தான் நான் வேலை செய்யறேன். நீங்க வந்து ஒரு ஃபோல்டர், அதுல வந்து என்னுடைய பிடிச்ச ஐபாட்ல இதுல வந்து நான் லிஸ்ட் வச்சுக்கிறேன், இமான் பாட்டு எனக்கு பிடிக்கும், நான் கேட்கறேன், அதுதான் எனக்கு உன்னதம். எனக்கு வந்து இன்னொரு பெரிய ஹீரோட படம், அந்த பெரிய ஹீரோக்கு தான் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குமே, அதுல ஆட்டோமேட்டிக்கா நீங்க 10 வாட்டி ஒரு பாட்டு கேட்டு உங்களுக்கு தான் பிடிக்க ஆரம்பிச்சிருமே, போட்டு பிடிக்க வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு நம்ம இந்த ஒரு XYZக்கு நீங்க பண்ணி அதுதான் உங்களுக்கு கிளிக் ஆகும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து அது நீங்க மெஷரே பண்ண முடியாது. ஆக்சுவலா அந்த படத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது இல்ல, படத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது, நம்மளுக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை சார். நம்ம வந்து ஓகே நம்ம எந்த ஒரு பிம்பத்தையும் நம்ம வச்சு நம்ம வேலை செய்யல, நம்ம வந்து உத்தமும் நேர்மையுமா நம்ம வேலைக்கு நம்ம பிடிச்சி ஒரு வேலையை வந்து செய்யறோம். மேபி சம்டைம்ஸ் அதுக்கு விசிபிலிட்டி கிடைக்காது, இனிஷியலா வந்து அது கவனிக்க மாட்டாங்க, இருக்காது. ஒன்றும் சார் இப்போ நம்ம வந்து விஸ்வாசம் ஒரு படம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது அதே வருஷத்துல நான் பக்ரீத்னு ஒரு படம் பண்றேன், விக்ராந்த் அவர்களுக்கு வந்து பண்றேன், ரொம்ப திறமையான நடிகர், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம வந்து என்னன்னா அப்போ என்ன மாதிரி மைண்ட் செட்ல நான் இருக்கேன்றது அது நான் சொல்றது இப்போ ரீசெண்டான விஷயம் சொல்றேன். அப்போ வந்து என்ன அப்போ ஓகே நம்ம பெரிய படம் அந்த ரூட்லயே அப்படியே அப்படியே அது வேலைக்கு ஆகாது சார். ஓகே, எனக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லுது எது பெரிய படம் எது சின்ன படம்ட்டு. ஏதோ நினைப்போம் அந்த படம் திடீர்னு வந்து ஒர்க் ஆகும். இந்த ஒரு ஃபாலோ அப் வந்து எனக்கு யுவன் அவர்கள்கிட்டையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, ஒரு பக்கம் வந்து பில்லா ரிலீஸ் ஆகும், பேரலா கழுகுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அங்கேயும் ஹிட் அடிக்கும் இங்கேயும் ஹிட் அடிக்கும். ஸோ அது வந்து அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அது பிடிக்கும்.